சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் நண்பனாக 4 விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்தான். 4 விஷயத்துக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் நண்பனா தேர்ந்தெடுத்தான். அதுல உண்டு சல்லம கல்பஹு இலர் ரஹ்மான், தன்னை அல்லாஹ்க்கு அப்படியே அர்ப்பணிச்சாங்க, முஸ்லிமானாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிமானாங்கன்னு என்ன அர்த்தம்? முஸ்லிம் என்று சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சரண்டர் ஆகிறது, அல்லாஹ்க்கு முன்னால் அர்ப்பணிக்கிறது. நான் ஒன்றும் இல்லையா அல்லாஹ், நீதான் எல்லாம். அப்ப அல்லாஹ் கிட்ட இப்படி ஒப்படைச்சிருக்க கூட மலாயிகமார் சொன்னாங்களா, யா அல்லாஹ் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நல்ல பணம் இருக்கு, அதுதான் அல்லாஹ் அல்லாஹ்ன்னு இருக்கிறாரு, நீ கொஞ்சம் அவரை சோதி உடனே மறந்துடுவாரு. அல்லாஹ் சொன்னா, என் நண்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அப்படி பேசுறீங்க, அவரு என்ன மறந்துடுவாரா? ஆமா அல்லாஹ் கொஞ்சம் செக் பண்ணி பாரு. அல்லாஹ் 2 மலாயிகமார் அனுப்பினான். 2 மலாயிகமார் வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லட்சக்கணக்கான ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரம் ஒரு கல்லுக்கு மேல உட்கார்ந்தாங்க. அந்த 2 மலாயிகமார் உட்கார்ந்து சுப்ஹூன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் இவ்வளவுதான் ஓதினாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆடுகளை மேய்த்துக் கொண்ட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓடோடி வந்து, என்னுடைய உள்ளத்தில் உள்ள அல்லாஹ்வா, ஏ ரப்ப பத்தியா தஸ்பீஹ் செஞ்சீங்க, இதை நான் கேட்டதே கிடையாது, இன்னொரு தடவை சொல்லுங்களேன், இன்னொரு தடவை சொல்லுங்களேன் கெஞ்சிறாங்க. அப்ப அவங்க சொன்னாலும் சும்மா சொல்ல முடியாது, ஏதாவது வேணும். அப்படியா, என்கிட்ட இருக்க லட்சக்கணக்கான ஆடு, அதுல பாதி எடுத்துப்போம். பாதி எடுத்தாச்சு. இப்ப சொல்றாங்க சுப்ஹூன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். சகோதரர்களே, போதாது.